வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி ஷோரூம்க்கு வர ஜீவாவும் சந்தோஷம் அவங்கள தடுக்கிறாங்க. ஜீவா தடுக்க தடுக்க கேட்காம போக சந்தோஷ் டக்குன்னு ரோஹிணியோட கையை பிடிச்சிடுறாரு. நீங்க உள்ளர போக கூடாது, வெளியே போங்கன்னு சொல்லி உடனே ரோஹிணி மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க. கையை பிடிச்சிருக்கதையும் அவர் நிக்கிறதையும் வீடியோ எடுக்க ஏய் என்ன பண்றேன்னு கேக்குறாரு. நீங்க என்ன ஹராஸ் பண்றீங்கல்ல, இதை வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட கொடுக்குறேன், அவங்க பாத்துக்குவாங்கன்னு ரோஹிணி சொல்ல ஐயோ நான் ஹராஸ்லாம் பண்ணல அப்படின்னு அவரு சொல்ல அதை அவங்க முடிவு பண்ணட்டும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல சந்தோஷ் பயந்து பின்னாடி இருக்க வாஷிங் மெஷின் மேல போய் முட்டிக்கிறாரு. மனோஜ் ப்ரோ தான் சொன்னாரு நான் எதுவும் பண்ணலமா, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க சொல்லுமா அப்படின்னு அவரு ஜீவாவை துணை கூப்பிடுறாரு. மேம் அப்படின்னு ஜீவா ஏதோ சொல்ல வர நான் மனோஜ் கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி போக ஐயோ என்னங்க சார் இது அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க ஜீவா. அங்க பேப்பரை கையில வச்சுட்டு ஸ்டாக் செக் பண்ணிட்டு இருக்க மனோஜ் வேகமா வர ரோஹிணிய பார்த்து ஏய் நீ எப்படி உள்ளர வந்த அப்படின்னு கேக்குறவரு ப்ரோ ஜீவா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு. நாங்க சொன்னோம் கேட்காம வந்துட்டாங்க அப்படின்னு ஜீவா சொல்ல என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுப்பேன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சந்தோஷம் சொல்றாரு. மனோஜ் ஏன் இப்படி நடந்துக்கிற, ஆன்டி ஏதாவது கண்டிஷன் போட்டாங்களான்னு கேக்குறாங்க. யாரும் எதுவும் போடல, உங்ககிட்ட சகவாசம் வேணாம்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு ஓவன் வாங்கினவங்களுக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்லி என் போனை வாங்கி என்ன ஏமாத்தி அந்த கறிக்கடைக்காரனுக்கு பணம் அனுப்பிட்டல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க நானா இல்லையே மனோஜ் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க ரோஹிணி. அடேங்கப்பா ஏய் இன்னும் நடிக்காதடி, நான் எல்லாம் செக் பண்ணேன், கரெக்டா நாங்க பேசுனதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட போனை வாங்கி அவனுக்கு அனுப்பி இருக்க, கோர்ட்ல என்ன அசிங்கப்பட வச்சுட்டல, இங்க இருந்து கிளம்படி அப்படின்னு கத்துறாரு மனோஜ். இல்ல மனோஜ் என்னால அப்படிலாம் போக முடியாது, எனக்கும் உனக்கும் தீர்க்க வேண்டிய கடன் நிறைய இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல இங்க பாரு உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே இல்ல, சீக்கிரம் நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி முகத்துல கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பு நக்கல் சிரிப்பா விரியுது. ஆனா அத நக்கல் சிரிப்பா காட்டாம ரொம்ப அழகான சிரிப்பா மாத்தி ஐயோ மனோஜ் நீ இன்னும் குழந்தையாவே இருக்கியே, இப்படி பகல் கனவு காண்றியன்ற மாதிரி இருக்கு அவங்க சிரிப்பு. எங்க ஆக போகுது, நீதான் மணிக்கு பணத்தை அனுப்புனேன்னு சொல்லி நான் கேஸ உடைச்சிட்டேனே, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது, ஏன்னா நான் உன் மேல வச்சிருக்க லவ் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனது, நீயும் நானும் தான் சேர்ந்து வாழ போறோம், அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேங்கிறாங்க ரோஹிணி. அது உன் கற்பனை, இந்த ஜென்மத்துல நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், கட்டுப்ப கிளப்பாம இங்க இருந்து போன்னு கத்துறாரு அவரு. அப்ப நாம பண்ற ஆர்டருக்கு பணம் வாங்கியிருக்கோமே அதை என்ன பண்றதுன்றாங்க ரோஹிணி. அந்த பணத்தை நான் ரிட்டர்ன் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணி சீரியஸா பாக்குறாங்க. இனி நீ சம்பந்தப்படுற எதுலையுமே நான் இருக்க மாட்டேன், உன்னால எந்த பிசினஸும் எனக்கு வேண்டாம், நீயும் வேண்டாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மனோஜ் பயங்கரமா கத்துறாரு. மனோஜ் உன் மனசை யாரோ பயங்கரமா மாத்திருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஏய் நீ இவ்வளவு ஃப்ராட் வேலை பார்த்துருக்க, கடைசியில் கோர்ட்டில் கூட வந்து என்னை நீ அசிங்கப்படுத்தியிருக்க, அதெல்லாம் என்னை யாரும் மாற்றல, நானாக தான் முடிவு பண்ணியிருக்கேன், ஒழுங்கா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து போறாரு. அவர் 2 எட்டு போனதுமே மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கூப்பிட அப்படியே நிற்கிறாரு. புரிஞ்சுக்கோ ஐ ஸ்டில் லவ் யூ அப்படின்னு ரோஹிணி சொல்ல வேற மாதிரி சொல்லிட போறேன், உன் லவ் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறவரு மறுபடியும் திரும்பி நடக்க மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்துறாங்க ரோஹிணி. அவரு நின்றுட்டு இருக்க பக்கத்துல வர்ற ரோஹிணி பரவாயில்ல மனோஜ், உனக்கு ஒரு நாள் என்னோட லவ் புரியும், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் புருஷன், இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு ரோஹிணி சொல்ல இனிமே உன் பேச்ச நம்பறதுக்கு நான் ஒண்ணு கேனைய இல்ல, மரியாதைய வெளியில போயிடு, இல்லன்னா நானே உன் கழுத்தை பிடிச்சி அப்படின்னு அவரு கழுத்துல கைய வைக்க ரோஹிணி பாத்தியா என்ன தொடதானே செய்யற அப்படின்ற மாதிரி சிரிக்க டக்குன்னு கைய எடுத்துக்கிறாரு மனோஜ். மனோஜ் வேகமா அங்க இருந்து போயிட போ மனோஜ் எவ்வளவு தூரம் போவ, நீ எங்க போனாலும் நான் வந்தே தீருவேன், நான் வளைச்சே தீர்வேன்ற மாதிரி சிரிக்கிறாங்க ரோஹிணி. மனோஜ் அந்த எண்டுக்கே போயிட மனோஜ்னு கூப்பிட திரும்பி பாக்குறாரு. திரும்பவும் சொல்றேன் உன்னை எங்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, பிரிக்கவும் விட மாட்டேன், பாய் அப்படின்னு ஒரு செம சிரிப்போடு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க ரோஹிணி. பார்வதி வீட்டுல சிவன் வீடியோவை காட்டி இந்த இடம் ரொம்ப லைவா இருக்குல்ல அப்படின்னு சிவன் கேட்க இந்த இடத்துலதான் நான் கொஞ்சம் யோசிச்சு பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க பார்வதி. அது பரவாயில்ல பாரு, அதுதான் நேச்சுரலா இருக்கு, பரவாயில்ல பாருங்க, கமெண்ட்ஸ்லயும் அதுதான் சொல்றாங்க
அப்படின்னு சிவன் சொல்லிட்டு இருக்க ஆன்டின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனா வர்றாங்க. கையில பூ பாக்கெட் இருக்கு. வாமா வா வா அப்படின்னு பார்வதி கூப்பிட பூ எடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாங்க மீனா. நீ எப்ப என் வீட்டுக்கு வந்து சாமிக்கு பூ போட ஆரம்பிச்சியோ அப்ப இருந்தே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பேரும் புகழும் வருது அப்படின்னு பார்வதி சிரிக்க, மீனா அந்த அளவுக்கு லக்கியான பொண்ணு அப்படிங்கிறாரு சிவன் சார். ஐயோ என்னது, நான் வந்ததுல இருந்தே 2 பேருமே இப்படி என்ன புகழ்றீங்களே அப்படின்னு மீனா கொஞ்சம் சங்கடமா சொல்ல, உண்மை அதுதானேமா, போய் பூ போடுமாங்கிறாங்க பார்வதி. சரிங்க ஆண்டின்னு பூஜை ரூமுக்கு போறாங்க மீனா. பார்வதி சிரிப்போட சிவனை பார்க்க டோர்பெல் ரிங் ஆகுது. யாருன்னு கேக்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம் அப்படின்னு ஒரு லேடி சொல்ல பார்வதி எழுந்து வர்றாங்க. அவங்க கூட இன்னொருத்தரும் வந்திருக்காரு. மேடம் ஃபோன் பண்ணியிருந்தோமே உங்களுக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, விமன்ஸ் மேகசின்ல இருந்து தானே அப்படின்னு பார்வதி கேட்க, ஆமாங்கிறாங்க. வாங்க உள்ளர அப்படின்னு கூப்பிட தேங்க்யூன்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளர வர்றாங்க. ஷிவ், நான் சொல்லியிருந்தேன்ல ஃபோன் பண்ணாங்கன்னு, அது இவங்க தானே பார்வதி சொல்ல, சிவனும் எழுந்து வந்து அவங்களுக்கு வணக்கம் சொல்றாரு. வணக்கம்ன்றாங்க 2 பேரும். உள்ளருவாங்க அப்படின்னு அவரும் இன்வைட் பண்றாரு. உட்காருங்கன்னு சொல்ல தேங்க்யூன்னு சொல்லி 2 பேரும் உட்காடுறாங்க. மீனா பூ போட்டுக்கிட்டே அப்படியே தலையை திருப்பி பாக்குறாங்க. உட்கார்ந்து அந்த லேடி பார்வதி கிட்ட, குழந்தைங்க விரும்புற மாதிரி நிறைய கதை ரொம்ப அழகா சொல்றீங்க. நிறைய வியூவர்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு வீடியோ 5 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணிருச்சுல்ல, வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல 3 பேரும் சிரிப்போட பாக்குறாங்க. தேங்க்யூ மேடம் அப்படின்றாங்க பார்வதி. சிவா ஒரு பார்வை பார்த்துட்டு, நாங்க ஏதோ நேரம் போறதுக்காக ஆரம்பிச்சோம், அதுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கும்னு நாங்க நினைக்கவே இல்லை. இவர் என்னோட ஃப்ரெண்டு, வீடியோ எடுக்கிறதுல இருந்து கதை எழுதுற வரைக்கும் எல்லாமே இவர் தான் அப்படின்னு பார்வதி சொல்ல, அந்த லேடி அப்படின்னு கேட்டுட்டே தலையாட்டிட்டு இருக்காங்க. நான் எழுதுற கதைக்கு உயிர் கொடுக்கறது பார்வதி தான் அப்படின்னு சிவ் சொல்ல 4 பேரும் சிரிக்கிறாங்க. பூ வச்சுட்டு மீனாவும் ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. நீங்க சொல்ற கதை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரீச் ஆகுது, அது ரொம்ப நல்ல விஷயங்கிறாரு வந்திருக்கவரு. தேங்க்ஸுங்க, இருங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு பார்வதி எழுந்திருக்கிறாங்க. ஆண்டி நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறாங்க மீனா. சரிமான்னு உட்காந்துக்கிறாங்க பார்வதி. ஆக்சுவலி இப்ப சப்டைட்டில்ஸ் கூட போட ஆரம்பிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து வியூ வந்திருக்கு அப்படின்னு சிவ் சொல்ல, அப்படிங்களா, நீங்க டப் பண்ணி கூட போடலாமே அப்படின்னு வந்திருக்கவர் கேக்குறாரு. இல்ல பார்வதியோட வாய்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கும், அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சிவ் சொல்ல, ஓ அப்படின்னு அந்த லேடி பார்க்க சும்மா சொல்றாருங்கன்னு சிரிக்கிறாங்க பார்வதி. அப்போ விஜயா அங்க வர, வா விஜயா அப்படின்னு இன்வைட் பண்ற பார்வதி என் ஃப்ரெண்டு விஜயான்றாங்க. அவங்களும் வணக்கம் சொல்ல விஜயாவும் வணக்கம்ன்றாங்க. விஜயா இவங்க விமன்ஸ் மேகசின்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு பொறுமலா இருக்கு, மறைச்சுக்கிட்டு ஓ அப்படியா அப்படின்ற விஜயா பார்வதிய பொறாமையோட பாக்குறாங்க. எங்க மேகசின்ல உங்களுக்கு ஒரு அவார்ட் ஷோ கண்டக்ட் பண்றோம். பார்வதி மேடம் குழந்தைங்களுக்கெல்லாம் கதை சொல்லி அவங்கள ஊக்குவிக்கிறாங்க, அது சொசைட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தானே, அதனால எங்க மேகசின் சார்பா உங்களுக்கு அவார்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல பார்வதி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அட என்ன பாரோ கலக்கிற போலையே அப்படிங்கிற மாதிரி சிவ் கையை விரிச்சு பாக்குறாரு. அவார்டா அப்படின்னு விஜயா கேட்க, என்ன சொல்றீங்க, நீங்க எங்கிட்ட பேசணும்னு சொன்னப்போ பத்திரிகையில தான் எதை எழுத போறீங்கன்னு நினைச்சோம், ஆனா அவார்டுலாம் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க, பார்வதி நீங்க அதுக்கு தகுதியான ஆள் தாங்கிறாரு சிவன். ஐயோ 2 மாத்தி கொஞ்சிக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா அப்படின்னு சலிப்போட முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. அவங்க திரும்ப அந்த சைட்ல இருந்து மீனா காஃபி ட்ரேயோட வர்றாங்க. வர்றவங்க எடுத்துக்கோங்கன்னு வந்திருக்கவகிட்ட நீட்டுறாங்க. அடுத்து அந்த லேடிக்கு கொடுக்க அவங்களே எடுத்துக்கிறாங்க. மீனா இவங்க அப்படின்னு பார்வதி ஆரம்பிக்க, கேட்டேன் ஆண்டி, வாழ்த்துக்கள், உங்க திறமைக்கு கிடைக்கிற அவார்டு இது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா அப்படிங்கிறாங்க பார்வதி. ஏங்க பெரிய சாதனை பண்ணவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க, பார்வதி கிராமத்துல பாட்டிங்க கதை சொல்ற மாதிரி சொல்றா, இதுக்கெல்லாம் கூடவா அவார்டு கொடுப்பீங்க அப்படின்னு குழப்பமும் எரிச்சலுமா கேக்குறாங்க விஜயா. பார்வதிக்கு முகம் சுருங்கி போயிடுது. மீனாவும் இவங்க எப்பதான் திருந்த போறாங்கன்னே தெரியலன்ற மாதிரி பாக்குறாங்க. மேடம் இன்னைய குழந்தைங்க தான் நாளைக்கு நாட்டோட எதிர்காலமா மாற போறாங்க, அந்த ஜெனரேஷனுக்கு நல்ல கதைங்களை சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்துறாங்க, இதுவும் ஒரு சோசியல் சர்வீஸ் தானே அப்படின்னு வந்திருக்கவர் சொல்ல விஜயா படு எரிச்சலா முகத்தை பார்வதி பக்கம் திருப்புறாங்க. திறமையும் சமுதாய அக்கறையும் உள்ளவங்கள என்னைக்குமே எங்க பத்திரிக்கை தட்டி கொடுத்து பாராட்டும் அப்படின்னு வந்தவர் சொல்ல,
அப்படின்னு படுக்கடுப்போட நின்றுறாங்க விஜயா. சரியா சொன்னீங்க சார். எங்க பார்வதி ஆண்டி ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அவார்ட் கொடுக்கறது கரெக்ட் தானே மீனா சொல்ல. இந்த தருதலையும் இதோட புருஷனும் தானே எனக்கு அவார்ட் கிடைக்க வேண்டியதை தடுத்தாங்க. இப்ப பாரு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றத அப்படின்னு மீனாவை எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. உங்க பத்திரிகையில பெண்களுக்கு அவார்ட் கொடுக்கறத நானும் பார்த்திருக்கேன். ஒரு நாள் நானும் அந்த அவார்டை வாங்க மாட்டேன் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏண்டி பகல் கனவு வேற காண்றியாடி நீ? பூ கட்டுறவங்களுக்கு எல்லாம் கூட வாடி அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு விஜயா அவங்க முன்னாடியே மீனாவை மட்டம் தட்டுறாங்க. அப்படி பார்த்தா கோவில் வாசல்ல உட்காந்து பூ கட்டுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு விஜயா நீ ஒரு பூ கட்டுறவ பூக்காரின்னு அங்க கேவலப்படுத்துறாங்க. விஜயா ஏன் இப்படி பேசுற? மீனா ஒரு வளர்ந்து வர்ற தொழில் அதிபர், டெக்கரேஷன் பண்றா, பூக்கடை வச்சிருக்கா, அவ பெரிய அளவுல சாதிப்பா. கண்டிப்பா அவளும் பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்க தான் போறா அப்படின்னு பார்வதி சொல்ல, ஐயோ இவ வேற வாங்குவாளா அப்படின்ற மாதிரி விஜயா பார்க்க கண்டிப்பா வாங்குவேன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. அப்போ பார்வதி பக்கத்துல உட்கார்ந்துருக்க அந்த லேடி, மேடம் என்ன தொழில் செய்யறாங்கன்றது முக்கியம் இல்ல, நேர்மையான வழியில முன்னேறினாங்கன்னா அதுவே பெரிய சாதனை தான் அப்படின்னு விஜயாவுக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி சொல்றாங்க. மேடம் சமீபத்துல கூட தூய்மை பணியாளர் ஒருத்தர் தொலைஞ்சு போன நகையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி செயல் கூட விருது கொடுக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். சமுதாயத்துல நல்லது பண்றவங்க எல்லாருமே பாராட்டுக்கும் விருதுக்கும் தகுதியானவங்க தான் அப்படின்னு வந்தவரும் சொல்ல விஜயா பயங்கர கடுப்போட பாக்குறாங்க. கேட்டுக்கிட்டியா விஜயா? நீ வேணும்னா பாரு, மீனா ஒரு நாளைக்கு பெரிய மேடையில அவார்டு வாங்குவா அப்படின்னு பார்வதி சொல்ல மீனா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. போதும் இந்த டாபிக்ன்ற மாதிரி விஜயா கடுப்போட எல்லாரையும் பாக்குறாங்க. மேடம் அப்ப நாங்க கிளம்புறோம். அவார்ட் ஷோ கோயம்புத்தூர்ல நடக்கும். டேட் டைம் எல்லாம் உங்களுக்கு நாங்க அப்புறமா இன்ஃபார்ம் பண்றோம். நாங்க வரோம் மேடம். அவங்க எந்திரிக்க வந்தவரையும் எழுந்திருக்கிறாரு. வாங்க அப்படின்னு பார்வதியும் சிவனும் கை கூப்பி அவங்களுக்கு கை சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் போயிட்டு வரோம்னு சொல்லி கிளம்புறாங்க. போற போக்குல மீனா கிட்டையும் போயிட்டு வரவங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அந்த லேடி. பாரு நான் போய் ஷூட்டுக்கு ரெடி பண்றேன்னு சிவன் கிளம்ப, சரி சிவங்கிறாங்க பார்வதி. மீனா காஃபி கப் எல்லாம் ட்ரேல எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அவ்வளோ நேரம் கடுப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்த விஜயா டக்குன்னு பார்வதி கிட்ட வந்து உட்கார்ந்து, பார்வதி இவளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, என்ன பத்தி ஏதாவது சொன்னியா நீ அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. என்ன சொல்லணுங்கிறாங்க பார்வதி. எனக்கு பரதம் யோகா எல்லாம் தெரியும்ல, சொல்ல போனா நான் கிளாஸ் எடுக்கிறத பார்த்து தானே உனக்கே ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. இதெல்லாம் அடுத்த தடவை அவங்க வரும்போது சொல்லு, நன்றி மறக்காம இரு அப்படின்னு பார்வதிய இன்டைரக்டா த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க விஜயா. நான் நன்றி எல்லாம் மறக்கிறவ இல்ல, ஆனா எதுக்கு இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லணும்னு பார்வதி புரியாம கேக்குறாங்க. எனக்கும் அவார்ட் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு விஜயா கேட்க கிளம்பி பர்ஸ் எடுத்துட்டு வந்து நிக்கிற மீனாவுக்கு சிரிப்பா வருது. ஆனாலும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஓ நீ அப்படி வர்ற அப்படின்னு பார்வதி சொல்ல, சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன்னு மீனா சொல்றாங்க. ஏய் இதெல்லாம் வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத புரியுதா அப்படின்னு விஜயா கேட்க, உங்க லட்சணம் தான் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியுமே, இதை நான் போய் சொன்னாலும் பெருசா எந்த ரியாக்ஷனும் இருக்காது, ஆனா கண்டிப்பா எங்க அம்மா வீட்டுல போய் சொல்லுவேன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. விஜயாவை நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டு மீனா வெளியே வர செருப்பு போட்டுட்டு திரும்புறாங்க. கரெக்டா சிந்தாமணி வர்றாங்க. என்ன மீனா எப்படி போகுது, நான் விட்டு கொடுத்த உன்னோட புது பூக்கடை அப்படின்னு கிண்டலா கேக்குறாங்க சிந்தாமணி. நீங்க பார்த்து பயந்து ஒதுங்கின கடை ரொம்ப நல்லாவே போகுது அப்படின்னு மீனா பதிலடி கொடுக்க சிந்தாமணியோட முகம் சுறுசுறுன்னு மாறிடுது. மீனா சிந்தாமணி கிட்ட இதை சொல்லிட்டு நிக்காம கடகடன்னு போயிடுறாங்க. இதெல்லாம் என்கிட்ட என்ன பேச்சு பேசுது அப்படின்னு ஒரு நொடி நடிச்சுட்டு உள்ளர போறாங்க சிந்தாமணி. உள்ளர விஜயாவை பார்த்தவொன்ன அப்படியே முகத்தை மாத்திக்கிட்டு, மாஸ்டர் அப்படின்னு தேனொழுக கூப்பிட, வாங்க சிந்தாமணி அப்படின்னு விஜயா பையன் நகர்த்திட்டு சிந்தாமணி உட்கார இடம் பண்ணி தர்றாங்க. முக்கியமான விஷயம் பேச போறீங்களா அப்படின்னு பார்வதி கேட்க, உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க விஜயா. அதுக்கு தானே இவங்களை வர சொல்லி இருப்ப, நீங்க பேச போறதுல எதுலையுமே எனக்கு உடன்பாடு கிடையாது, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, சிவ கதை எழுதியிருப்பாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பார்வதி பதில கூட எதிர்பார்க்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன திமிர் பாரு, இவளுக்கு வந்த வாழ்வு எல்லாம் என் நேரம்ன்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. பார்வதி அங்கிருந்து போனதும் திமிர பாத்தியா, இதுங்களை எதுவுமே பண்ண முடியல, எங்க வீட்டு பிரச்சனையவே என்னால சரி பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு விஜயா முணுமுணுக்க, என்ன விஷயம் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. எல்லாம் என் பையனை பத்தி தான், அந்த ரோகிணிய ஒரேடியா என் பையன் வாழ்க்கையை விட்டு விரட்டணும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ஓகே அப்படியே போன் எடுத்து ரோகிணிக்கு போட்டுடலாமா அப்படின்னு சிந்தாமணி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, அதுக்கு பணம் வேணும் அப்படின்னு விஜயா சொல்ல, பணமா அப்படின்னு பாக்குறாங்க சிந்தாமணி. ஆமா
அவளால தான் என் பையன் சில கடன்லாம் வாங்கியிருக்கான். அந்த ஆர்டர் வேற வந்துச்சு. அத காரணமா வச்சு அவ வேற கடைக்கு அடிக்கடி வந்துட்டு போறா. முதல்ல அவ மூலமா வாங்கின கடனை கட்டி ஒழிக்கணும். அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. நீங்க கடனா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு விஜயா கேட்க தயங்குற சிந்தாமணி, இல்ல மாஸ்டர், இப்பதான் டெக்கரேஷனுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய செலவாயிடுச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஃபைனான்சியர் என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, மனோஜ் கடன் வாங்கினானே அவரா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாங்க மாஸ்டர், அவர் உங்க வீட்டு கடனை பேங்க்ல அடைச்சிட்டாரு. அது போக மனோஜுக்கும் கடன் கொடுத்திருக்காரு. அவர்கிட்டயே நாம மேல பணம் கேட்கலாங்க மாஸ்டர். ஆனா என்ன, வீட்டு பத்திரம் இன்னும் உங்க கையில தான் இருக்கு. அத அவர்கிட்ட கொடுக்கணும் இல்ல மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி நைஸா அதை ஞாபகப்படுத்துறாங்க. ஆமா அப்படின்னு விஜயா யோசிக்க, ஓகே ஓகே, பத்திரம் சீக்கிரம் நம்ம கைக்கு வந்துரும்னு பாக்குறாங்க சிந்தாமணி. விஜயா யோசனையா உட்கார்ந்துருக்க, பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாங்க மாஸ்டர், ஆனா பத்திரத்தை நாம கொடுத்துதானே மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சிந்தாமணி லைட்டான சமாளிப்பு சிரிப்போட கேட்க, கொடுக்க கூடாதுன்னு இல்ல சிந்தாமணி, பத்திரத்தை வைக்கணும்னா என் வீட்டுக்காரரும் கையெழுத்து போடணும். என் அப்பா அப்படி ஒரு சிக்கலை வச்சுட்டு போயிட்டாரு, அதை தான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜயா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அன்னைக்குதான் மனோஜ் அப்பா கையெழுத்த போடுறேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படி கையெழுத்து போடுறது தப்பு இல்லையா அப்படின்னு தப்பே செய்யாத தங்க தாரகை விஜயா கேட்க, தப்புதாங்க மாஸ்டர், ஆனா உங்களுக்கு அவசரமா பண தேவை இருக்குல்ல, மனோஜ் கிட்ட இந்த ஒரு தடவை கையெழுத்து போட சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, விஜயாவும் யோசிக்கிறாங்க. ஐயோ, என்ன இவ இவ்வளோ யோசிக்கிறா, எப்படியாவது சீக்கிரம் அந்த பத்திரத்தை கைப்பற்றிருணுமே அப்படின்னு பாக்குறாங்க சிந்தாமணி. முத்து செல்வத்தை கூட்டிக்கிட்டு வக்கீல பார்க்க வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், உங்க உதவியால தான் செல்வத்தை ஜாமீன்ல எடுக்க முடிஞ்சது அப்படின்னு முத்து சொல்ல, பரவாயில்ல பண்றாங்க வக்கீல், ரொம்ப நன்றி மேடம்னு செல்வமும் சொல்ல, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற வக்கீல், ஜாமீன் வாங்கினது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கே அப்படின்னு வக்கீல் சொல்ல, என்ன மேடம் சொல்றீங்கன்னு கொஞ்சம் பதட்டமா கேட்கிறாரு முத்து. இவர் இடிச்சவங்களுக்கு அடிபட்டு இருந்தா கூட பரவாயில்ல, உயிரே போயிருக்கேங்கிறாங்க லாயர். அவங்க போன் பேசிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ணாங்க மேடம், நானும் வண்டியை நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து போயிடுச்சுங்க மேடம் அப்படின்னு செல்வம் சொல்ல, புரியுது, ஆனா எப்படியும் ஒரு உயிர் போயிருக்கே. அவங்க சைடு லாயரும் ஸ்பீட் லிமிட் அதிகம், ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாயிண்டா வைப்பாங்களே, இந்த கேஸ் இன்னும் சிக்கலாயிடுமே, அவங்க கேஸ வேற மாதிரி கூட மாத்திடுவாங்க அப்படின்னு லாயர் சொல்ல, ரெண்டு பேரும் தயக்கமும் பயமா பாக்குறாங்க. வேற மாதிரினா எப்படிங்க மேடம் அப்படின்னு முத்த கொஞ்சம் கலக்கத்தோட கேட்க, கொலை கேஸா கூட மாத்த ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்க, உடனே செல்வம் தலையா அடிச்சுட்டு கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. டேய் செல்வம் 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 இருடா அப்படின்னு கைய பிடிச்சி சமாதானம் பண்றாரு முத்து. மேடம் நீங்களே இப்படி பயமுறுத்தாதீங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல, இல்லப்பா இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு லாயர் சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி அருண் என் மேல இருக்க கோவத்தை செல்வத்துக்கிட்ட காட்டுவாரு, செல்வத்தை விட மாட்டாரு, ரொம்ப ஃபோர்ஸா தான் இருப்பாப்ல, இதுக்கு வேற வழியே இல்லையாங்க மேடம் அப்படின்னு முத்து கேட்க, ஒரு வழி இருக்குங்கிறாங்க லாயர். என்ன வழிங்க மேடம் அப்படின்னு முத்து ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. கேஸ்ல விக்டிமா இருக்கவங்களும் இவரும் சமாதானமா போகிற மாதிரி பேசி முடிவுக்கு வரலாம், கேஸ் அவங்களே வாபஸ் வாங்க வச்சுட்டா கோர்ட்டுக்கு போகாமலே முடிச்சிடலாமே அப்படின்னு லாயர் சொல்ல, இது நடக்கிற காரியமா அப்படிங்கிற மாதிரி செல்வம் முத்துவை பாக்குறாரு. முத்துவும் இந்த நம்பிக்கையும் கொடுக்க முடியாம செல்வத்தை பாக்குறாரு. மேடம் அப்ப அந்த மாதிரி ஏதாவதுன்னு முத்து கேட்க, சமாதானம் பேச இவர் ஒத்துக்கிட்டாலும் அவங்க சைட்ல ஒத்துக்கணும்ல அப்படின்னு லாயர் சொல்ல, ஒரு முயற்சி பண்ணி பாக்கலாமேங்க மேடம் அப்படின்னு முத்து கேக்குறாரு. அப்படின்னு யோசிக்கிற கிருஷ்ணாராம், ஏமா இந்த கேஸ்ல அவங்க சைடு லாயர் யாருன்னு கொஞ்சம் விசாரிமா அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம் அந்த ஜூனியர் பொண்ணு போறாங்க, லாயர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசி பாக்குறேன், சில பேர் ஒத்துக்குவாங்க, சில பேர் கோர்ட்டுக்கு தான் போவேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்லிட்டு இருக்க, அழுகைய ரெடியா கண்கள்லையும் வாயிலையும் வச்சிருக்க செல்வம் பயத்தோட முத்துவ பாக்குறாரு. மேடம் இவனை நம்பிதான் இவன் குடும்பமே இருக்கு, தெரியாம நடந்ததுக்காக இவன் வாழ்க்கையவே தொலைஞ்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு முத்து சொல்ல, நான் எப்படியாவது சமாதானம் பேச வர சொல்றேன், என்ன நடக்குதுன்னு பாப்போம், பேசிட்டு சொல்றேன், அப்புறம் நீங்க வாங்கன்றாங்க கிருஷ்ணாராம். சரிங்க மேடம் நன்றிங்க மேடம்னு முத்து எழுந்திருக்க, வரங்க மேடம்னு செல்வமும் எழுந்திருக்கிறாரு. வாங்க அப்படிங்கிற லாயர் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மாங்கா மனோஜ் அவரோட சேர்ல உட்கார்ந்துகிட்டு மொபைல்ல எதையோ பார்த்து ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ சந்தோஷம் ஜீவாவும் அங்க வர்றாங்க. என்ன ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது, போன்ல என்ன பாக்குற அப்படி
அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, இவங்க என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படி என்ன ஆராய்ச்சின்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். பல ஆண்கள் கிட்ட இருந்து எடுத்த ரிசர்ச் ரிப்போர்ட் இது அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படி என்ன ரிப்போர்ட்னு கேக்குறாரு அவரு. மேரேஜ் ஆனவங்க ஒய்ஃபோட அதிக நேரம் பேசினா இதயத்துக்கு நல்லதான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, கரெக்ட் தானே, எப்படி இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நாம பேசுறதுக்கு ஆப்போசிட்டா தான் பேச போறாங்க. அப்ப ஓடாமலே நமக்கு மூச்சு வாங்கும், டென்ஷன்ல வேர்த்து கொட்டும், கலோரிஸ் குறையும், அப்ப இதயம் நமக்கு ஸ்ட்ராங் ஆயிடுங்கிறாரு. முதல்ல நான் சொல்ல வர்றதை கேளுங்க முழுசா அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் டென்ஷனா சொல்ல, சரி சொல்லுங்கிறார் அவரு. மனைவியோட பேசுறதுனால ஆண்களுக்கு மன உளைச்சல் குறையுதான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமா ப்ரோ, நான் கூட அப்படிதான் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறப்போ மன உளைச்சல் குறைஞ்சிடும் அப்படின்னு அந்த ஆர்வ கோளாறு அடிக்கடி ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அது எப்படின்னா, அவங்க எது பேசினாலும் நம்ம எதுவும் பேசக்கூடாது, அவங்க சொல்றத அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியா ஓகே ஓகேன்னு கேட்டுக்கிட்டோம்னா மன உளைச்சலே இருக்காது அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, யோ அப்படின்னு நிமிந்து உட்கார்றாரு மனோஜ். யோவா அப்படின்னு மொட்டை பாஸ் பார்க்க, நான் சொல்றத முழுசா கேளியா அப்படின்னு கத்துறாரு மனோஜ். சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கையை மட்டும் ஆட்டுறாரு மொட்டை பாஸ். அடுத்து மனோஜ் மொபைல பாத்துக்கிட்டே, மனைவியோட பேசினால் ஹார்ட் நல்லா இருக்கும், மன உளைச்சல் குறையும் அப்படின்னு மனோஜ் படிச்சுட்டு இருக்கு. அப்படின்னு தலையாட்டி கேட்டுட்டு இருந்த சந்தோஷ், எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோங்கிறாரு. என்னன்னு மனோஜ் கேட்க, இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கானே, இதெல்லாம் யாரோட மனைவி கிட்ட பேச சொல்றான் அப்படின்னு ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறாரு சந்தோஷ். மனோஜ் அப்படியே திகைச்சு போய் முறைச்சிட்டு பார்க்க, ஜீவா சிரிச்சிருன்னு சிரிக்கிறாங்க. ஜீவா சிரிக்கிறத பார்த்து சந்தோஷம் சிரிக்கிறாரு. ஆனா நமக்கு எதுவும் சிரிப்பே வரல. நான் எவ்வளவு பெரிய ரிசர்ச்ச பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நம்மளால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவமா சந்தோஷ் கிட்ட முறைக்கிற மனோஜ், ஜீவா நீயும் சிரிக்கிற அப்படின்னு கடுப்படிக்கிறாரு. இல்ல பாஸ், தெரியாம சிரிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு டக்குன்னு முடிச்சுக்கிறாங்க. மனோஜ் ரெண்டு பேரையும் தீர்க்கமா முறைச்சிட்டு இருக்க, சரி சரி விடு, இந்த ரிசர்ச் என்னதான் சொல்லுதுன்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். அப்ப விஜயா அங்க வர்றாங்க. ஒன்னும் தேவையில்லை, போய் வேலை பாருங்கன்னு மனோஜ் கத்திட்டு இருக்க, மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டுட்டே விஜயா வர்றாங்க. வாங்கம்மா, வரேன்னு சொல்லவே இல்லைங்கிறாரு மனோஜ். ஏன் சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்னு மனோஜ் கிட்ட கேக்குற விஜயா, என்ன வேலை பார்க்காம இங்க நின்று கதை அடிச்சிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு விஜயா கத்த, எத்தனை பேர் தான் இந்த கடைக்கு நாட்டாம பண்ணுவீங்கன்னு தெரியலையே அப்படின்ற பார்வையோட மொட்டை பாசும் ஜீவாவும் அங்கிருந்து போயிடுறாங்க. மனோஜ் அவரோட சீட்ல இருந்து மனசு வந்து எழுந்து வந்து விஜயா முன்னாடி நிக்கிறாரு. மனோஜ், பணத்துக்கு எப்படியோ நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படியாமா, கேட்ட மொத்த பணமும் கிடைச்சிடும்ல அப்படின்னு படு ஆர்வமா கேக்குறாரு மனோஜ். கிடைக்கும்டா, சிந்தாமணி கிட்ட பேசிட்டேன், அந்த ஃபைனான்சர் கிட்டே வாங்கிக்கலாம்னாங்க. என்ன ஒண்ணு, வீட்டு பத்திரத்தை அவங்க கிட்ட அடமானமா கொடுக்கணும், இதுக்கு மேல அவங்க சும்மா தரமாட்டாங்களாம் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமாம்மா கரெக்டு தான், யார் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சும்மா தருவாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பணத்தை வாங்கி தான் பத்திரத்தையே வாங்கணும், பத்திரத்தை கொடுத்துடலாமா அப்படின்னு 4 இட்லியை கொடுக்குற மாதிரி சாதாரணமா சொல்றாரு மனோஜ். விஜயாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. டேய், சாதாரணமா சொல்ற, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா ஆகுறது, என் கௌரவம் அந்த வீட்டில தான் இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா நான் சீக்கிரமே அதை திருப்பி உங்ககிட்ட கொடுத்துட்றேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, எச்சில் முழுங்கிட்டு, பத்திரம் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லடா, ஆனா அதுல உங்க அப்பா கையெழுத்து வேணும்லங்கிறாங்க விஜயா. அம்மா, பேங்க்ல இருந்து எடுக்கவே நான் தானேமா கையெழுத்து போட்டேன் அப்படிங்கிறாரு மனோஜ். அதுவே எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா நாம என்ன இன்னொருத்தர் பணத்தை திருடவா செய்யறோம், உங்க வீட்டு பத்திரமா அது, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாரு மனோஜ். விஜயாவுக்கு ரொம்பவே கலக்கமா இருக்கு. மனோஜோட தொல்லை கைய வச்சு அவரோட தாவாங்கொட்டையை நிமித்தி, இங்க பாருடா மனோஜ், யாருக்கும் தெரியாம நாம வீட்டை அடமானம் வைக்க போறோம், இது எல்லாமே உனக்காக தான்டா அப்படிங்கிற விஜயா இன்னொரு கையை தோல்ல வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து மனோஜோட முகத்தை குழந்தைய தடவற மாதிரி ஒரு தடவு தடவி, வீட்டில் உனக்கு நடக்கிற அவமானத்தெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலடா, இந்த பிரச்சனையிலேருந்து நீ எப்படியாவது வெளியில் வரணும் அப்படிங்கிற விஜயா அவரோட முகத்தை 2 கையிலையும் ஏந்திக்கிட்டு, என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு வீட்டு பத்திரத்தையே நான் அடமானமாக வைக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க மனோஜோட கையை எடுத்து வச்சுக்கிட்டு, நீ தாண்டா ரொம்ப பொறுப்பாக இருந்து இந்த கடனை அடைச்சி சீக்கிரமே வீட்டை மீட்டு கொடுக்கணும், அது உன்னோட பொறுப்பு அப்படின்னு விஜயா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொறுப்பு பருப்பெல்லாம் என்னன்னே தெரியாத மனோஜ், என்ன நீங்க நம்புங்கம்மா, பெரிய பெரிய டீலுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன், சீக்கிரமே நிறைய ப்ராஃபிட் வரும், பத்திரத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க அம்மாவோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு சொல்றாரு. சரி அப்படின்னு மனோஜோட கையை தடவி கொடுக்குற விஜயா, சரி நான் கிளம்புறேன்,
அப்புறமா அந்த பத்திரத்தை கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம், நான் வர்றேன் அப்படின்ற விஜயாவோட கண்ணெல்லாம் லேசா கலங்கிதான் இருக்கு. மனோஜோட கண்ணத்துல தட்டி கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. பணம் வந்துடும்னு தெரிஞ்சவனையே மனோஜுக்கு புது தெம்பு வந்துடுது. ஸ்டைலா டேபிளுக்கு முட்டு கொடுத்து நின்னுட்டு ஜீவான்னு கூப்பிடுறாரு. பாஸ் அப்படின்னு சவுண்ட் வருது. ஃபியூ செகண்ட்ஸ்ல ஜீவா அங்க வந்து நிக்கிறாங்க. பாஸ் அப்படின்னு வந்து அவர் முன்னாடி நிக்க, நாம அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஒரு புது பேங்க்ல இருந்து ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்துட்டு வாங்குறாரு மனோஜ். எதுக்கு பாஸ்? நாம புதுசா அக்கௌண்ட் எதுவும் ஓபன் பண்ண போறோமான்றாங்க ஜீவா. அது உனக்கு தேவையில்லை, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படின்னு அந்த பொண்ணு போறாங்க. ரெஸ்டாரண்ட்ல ஸ்ருதி நின்னுட்டு இருக்க. ரவி செஃபா மாறிட்டாரு. ஸ்ருதின்னு கூப்பிட திரும்புறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாரு அவரு. என்ன பேசணுங்கிறாங்க ஸ்ருதி? என் சேலரிய பத்தி தாங்கிறாரு ரவி. அதை பத்தி நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நான் வேலை செய்யறேன், என்ன சம்பளம் தரப்போறேன்னு நீ தானே சொல்லணுங்கிறாரு ரவி. அதான் ப்ராஃபிட்ல ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்கிறாங்க ஸ்ருதி. ஆஹா, அது எனக்கு வேண்டாம், நான் இங்க ஒர்க் பண்ற செஃப், எனக்கு சேலரி கொடுத்தா போதும் அப்படின்னு ரவி சொல்ல, ஸ்ருதி ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் நக்கலா ரவியை பார்க்குறாங்க. ஓ சரி, நீ என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. நீத்து எனக்கு 40,000 சேலரியும் ப்ராஃபிட்ல 30% கொடுத்தாங்க, அது உனக்கே தெரியும் அப்படிங்கிறாரு ரவி. இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தவரையிலும் ப்ராஃபிட்ல 50-50 ஷேர் எடுத்துக்கோ. அவ ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தவரையிலும் அவ ஓனர், நீ அங்க வேலை செய்யற செஃப். ஆனா இங்க நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த ரெஸ்டாரண்ட்டையே நான் நமக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஈக்குவல் ஷேர் எடுத்துப்போம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இல்ல எனக்கு ப்ராஃபிட்ல ஷேர் எல்லாம் வேண்டாம், எனக்கு சேலரி மட்டும் கொடுத்தா போதுங்கிறாரு ரவி. ஸ்ருதி கடுப்பா முறைக்கிறாங்க. சரி அப்ப என்ன சேலரி வேணும்னு நீயே சொல்லுங்கிறாங்க அவங்க. ஒரு 60,000 சேலரி கொடுத்தா போதும் அப்படின்னு ரவி சொல்ல, ஸ்ருதி ரவியவே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குறவரு சலிப்பா ஒரு தடவை பார்த்துட்டு, சொல்லுங்க நீத்துன்னு கால் அட்டன் பண்ணி சொல்றாரு. ரவி ஃபுட் ஆர்டர் பண்ணணுங்கிறாங்க நீத்து. சரி ஒரு நிமிஷம் இருங்க, நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே டேபிள் கிட்ட போறாரு ரவி. ஒரு பேப்பர் எடுத்து பேனாவையும் கையில எடுத்துட்டு, சொல்லுங்க என்ன வேணும்னு கேக்குறாரு ரவி. ஒரு சிக்கன் சூப், ஒரு சிக்கன் பார்பிக்யூ, அப்புறம் ஒரு வெஜ் சாலட் அப்படின்னு நீத்து சொல்ல, ஓ அவ்வளவுதானே, வேற ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு. ஆஹா இல்ல வேண்டாம், இது போதும், எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறாங்க நீத்து. சரி நான் ஒரு ½ அன் அவர்ல அனுப்பி வைக்கிறேன்னு ரவி சொல்ல, தேங்க்ஸ்பா அப்படிங்கிற நீத்து, நீங்க வர முடியுமான்னு கேக்குறாங்க. நான் ஒர்க்ல இருக்கேன்னு ரவி சொல்ல, ஓ இட்ஸ் ஓகே, முடிச்சிட்டு கூட வாங்க, பரவாயில்ல பை அப்படின்னு நீத்து சொல்ல, டென்ஷனை மறைச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு போனை கட் பண்றாரு ரவி. ஸ்ருதி பக்கத்துல வந்து நிக்கிறவங்க எதுக்கு அவ கால் பண்ணான்னு கேக்குறாங்க. இந்த ஆர்டரை என் அக்கௌண்ட்ல சேர்த்துக்கோ அப்படின்னு அந்த பேப்பரை கிழிச்சிட்டு ரவி அங்கிருந்து போறாரு. என்னடா நடக்குது இங்க? அவ ஆர்டர் கொடுப்பாளாம், இவரே டைரக்டா ஆர்டர் எடுப்பாராம், அப்புறம் இவரோட அக்கௌண்ட்லயே சேர்த்துக்குவாராம் அப்படின்னு கடுப்பா பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ருதி. நீத்து விஷயத்துல ரவி கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் பாயிலா மாறிட்டு இருக்காரு. அது அவருக்கு தான் ஆபத்தா முடியும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.